இன்று மகளிர் தின விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மகளிருக்கு அளித்த வாக்குறுதிகள் என்னென்ன தெரியுமா? முதலில் 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இரண்டாவது, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். மூன்றாவது, அண்ணன் சீர்திட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு வீட்டிலும் திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும். நான்காவது, எந்த குழந்தையும் படிப்பை பாதியில் நிறுத்தக்கூடாது. பொருளாதார குறைபாட்டால் படிப்பை பாதியில் நிறுத்தும் நிலைமை ஏற்படுவதால் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் வழங்கப்படும். ஐந்தாவதாக, பெண்களுக்கு பிங்க் பஸ்ல மட்டும் கட்டணம் இல்லை என்று இல்லாமல் அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று உத்தரவிடப்படும். ஆறாவதாக, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ராணி வேலுநாச்சியார் பாதுகாப்பு படை என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் 500 பாதுகாப்பு குழுக்கள் பாடி கேமராவுடன் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். ஏழாவதாக, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலையம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். எட்டாவது, ஷேர் ஆட்டோ, பஸ் போன்ற அனைத்து பொது போக்குவரத்து வாகனத்திலும் ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அமைக்கப்படும். இதன் மூலம் 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். ஒன்பதாவதாக, சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட் உருவாக்கப்படும். பத்தாவது, பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற இடங்களில் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும். 11வது, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைக்கும் அரசின் சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே குழந்தைக்கு தேவையான அனைத்தும் அடங்கிய பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். கடைசியாக, மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும்.